டிவிக்கு விஜய்க்கும் போகணுமா நானும் ஆர்டிஸ்டப்பா, யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். நான் நிறைய மீட்டிங்ல சொன்னேன், பாலிடிக்ஸ்க்கு யாரு வேணாலும் வரலாம், ஆனா வரும்போது நல்ல எண்ணத்தோட வாங்க. ஏன்னா ஆந்திரால சிரஞ்சீவி சார் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பார்ட்டி எடுத்து போய் காங்கிரஸ்ல மெர்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள நம்பி வந்தவங்க ரோட்ல நிக்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு உங்க பின்னால வரவங்கள நீங்க ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு? அதே மாதிரி பவன் கல்யாண் பார்ட்டி வச்சாங்க, எலெக்ஷனே போல 2014. ஒரு நாள் தெலுங்கு தேசம் ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க, ஒரு நாள் பிஜேபி ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க, ஒரு நாள் மாயாவதி மேடம் கூட எலெக்ஷனுக்கு வந்தாங்க 2009, அவங்க கொடி தூக்க சொல்றாங்க. அவங்க தொண்டர்கள் வந்து கூலி கிடையாது இல்லையா, இவர் சொல்ற பார்ட்டி ஜெண்டா தூக்குறதுக்கு மட்டும் கிடையாது இல்லையா, அதுக்கு ஒரு எஜெண்டா இருக்கணும் இல்லையா. சோ அந்த மாதிரி செய்யாதீங்க. விஜய் சாருக்கு நான் சொல்றது, ஒரு எம்ஜிஆர் மாதிரி, ஒரு ஜெயலலிதா மாதிரி, ஒரு என்டிஆர் மாதிரி ஜனங்க நம்மளை நம்பும் போது, நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம ஃபைட் பண்ணோம். திடீர்னு நடுவுல போக கூடாது, அவங்கள ரோட்ல விட்டுட்டு போக கூடாதுன்னு நான் சொல்றேன்.